முடியல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் அங்க உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து புனித சூசையப்பர்கிட்ட ஒரு நவநாள் இருந்து ஜெபம் பண்றாங்க. இப்படி அங்க உள்ள அந்த சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புனித சூசையப்பருக்கு ஒரு நவநாள் இருக்கும் பொழுது கரெக்டா 9வது நாள்ல ஒரு வெள்ளை முடியுள்ள மர்மமான மனிதர் அந்த தேவாலயத்துடைய வாசற்படிக்கு வராரு. வந்து இங்க உள்ள படிக்கட்டை நான் கட்டித்தரேன் அப்படின்னு அங்க உள்ள சிஸ்டர்ஸ்ட சொல்றாரு. இதை கேட்டதும் அங்க உள்ளவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. அவரையும் கட்டுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இப்படி வந்த அந்த மனிதர்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு தச்சு வேலைக்குரிய எல்லா உபகரணங்களும் இருக்கிறதையும் அவர்கள் பார்க்கறாங்க. இப்படி அங்க உள்ள படிக்கட்டை அந்த மர்மமான மனிதர் தனிமையில பல மாதமாக கட்டுறாரு. அதை அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி அவர் அந்த படிக்கட்டை முழுமையா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் காணாம போயிடுறாரு. அவர் எங்க போனாருன்னு யாருக்கும் தெரியல. அது